சகாக்களே, 22 ஏப்ரல் ஜம்மு காஷ்மீர் மீன் பஹல்காம் में தீவிரவாதிகள் நிராதரவான தேசத்தினர்களை ஆயுதங்கள் மூலம் கொன்றார்கள். அதனை எல்லா தேசமும் கண்டது. கோடி கோடி தேசத்தவர்கள் துக்கமடைந்தார்கள். எல்லா முழு சமுதாயத்தின் இந்த சோகத்தில் நாடு முழுவதும் அவர்களுடன் உடன் இருந்தது. அந்த சமுதாய மக்களுக்காக சிகிச்சை நடக்கிறது. அவர்கள் விரைவில் குணமடைய அதற்காகவும் அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது. சகாக்களே, இந்த தீவிரவாத தாக்குதலில் யாரோ தங்களது பிள்ளையை இழந்தார்கள், யாரோ தங்களது சகோதரனை இழந்தார்கள், யாரோ தங்களது உயிர் உடன்பிறப்பை இழந்தார்கள். அதில் சிலர் வங்காளம் பேசினார்கள், சிலர் கன்னடம் பேசினார்கள், சிலர் மராட்டியர்கள், சிலர் ஒரியாக்காரர்கள், சிலர் குஜராத்திகள் மற்றும் சிலர் இந்த பிகாரிகள். இன்று அவர்களை எல்லாரின் மரணத்திற்கு பிறகு கார்கிலிலிருந்து கன்னியாகுமரி வரை நமது துக்கம் ஒன்று போலவே, நமது கோபம் ஒன்று போலவே. இந்த படையெடுப்பு வெறும் நியாயத்தின் மீது மட்டுமல்ல, நாட்டின் எதிரிகள் பாரதத்தின் ஆவி மீது படையெடுப்பு செய்ய நினைப்பை செயலாக்கினார்கள். நான் பெரிய சத்தத்தில் சொல்ல விரும்புகிறேன், யார் இந்த படையெடுப்பை நிகழ்த்தினார்கள்? அந்த தீவிரவாதிகள், அவர்களை ஆதரிப்பவர்கள், அவர்கள் கற்பனையிலும் எண்ணாத பெரிய தண்டனை கிடைக்கும். தண்டனை கிட்டியே தீரும். இந்த தீவிரவாதிகளின் வசிப்பிடம், பூமி, இவைகளை மண்ணோடு புதைக்கும் சமயம் வந்துவிட்டது. நூத்தி 40 கோடி பாரத தேசத்தவர்களின் இச்சா சக்தி இப்பொழுது தீவிரவாதிகளின் முதுகெலும்பை முறிக்கும்.